பாதி ஷூட்டிங் தாண்டி ரஷ் பார்த்தபோது எனக்கு ஒரு குற்ற உணர்வே ஏற்பட்டது. திருநெல்வேலி பாஷையை எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் வேணும்னு சொன்னபோது ஐடியா கொடுத்ததே ஜெயமோகன் தான். இந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். எங்கே போனாலும் கடவுள் கடவுளுங்கிறாரு, நான் இல்லைங்கிறேன், அவர் இருக்குங்கிறாரு, அது நீ தாங்கிறாரு. சரி, ஒரு அன்பேசுவம் ரூட்டில் வர்றாரு போல் இருக்குன்ட்டு நான் அவரை விட்டு வச்சிருக்கேன். இந்த படம் ஏதோ ஒத்தையாளாக நான் நின்று நடத்தி கொடுத்தது போன்ற ஒரு பிரமை உங்களுக்கு ஏற்படலாம். எல்லாரும் என் பேரையே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சினிமா ஒரு ஜனரஞ்சகமான கலை மட்டும் இல்லை, ஜனநாயகம் மிகுந்த கலையும் கூட. அதில் தனியாக ஒரு ஆள் செய்கிறதெல்லாம் நடக்காது. இந்த நட்சத்திர அந்தஸ்து எங்கள் பால் சுமத்தப்பட்டதனால் ஏதோ ஒரு பாத்திரத்தை வைத்து செய்யும் சமையல் என்று நினைக்கிறார்கள். பல பாத்திரங்களை போட்டு செய்த கலவை தான் இந்த சமையலை சுவையுள்ளதாக்குகிறார். இந்த படத்தில் கூட எனக்கு பெருமையாக தோன்றுவது, என்னமோ தனி சாதனை மாதிரி எனக்கு தோன்றுவது, இதில் நடித்துள்ள நடிகர்கள். நான் எழுதி இயக்கி தயாரித்த படங்களில் நடிகர்கள் நல்லா நடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். ஆனால் இந்த படத்தில் நான் எழுதவும் இல்லை, இயக்கவும் இல்லை. ஆனால் நடிகர்கள் எல்லாம் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா நான் மட்டும் நல்லா நடித்து அது பேர் வாங்கிட்டு போகிறது எனக்கு மட்டும்தான். ஆனால் இது படத்தை தூக்கி செல்லும். எனக்கு ஒரு குற்ற உணர்வே ஏற்பட்டது. படம் பாதி ஷூட்டிங் தாண்டி ரஷ் பார்த்தபோது ஒரு நல்ல நடிகையை வீட்டில் பூட்டி வைத்து விட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்வு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க இந்த படத்தில். ஏதோ எனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால நான் சொல்லலை, ஒரு ரசிகனாக இருந்து சொல்கிறேன். இத்தனை நாள் நடிக்காமல் இருந்ததெல்லாம் ஒரு நல்லதுக்கு தானோ என்று தோன்றுகிறது. ஏன்னால் அகன்று நின்று பார்த்ததனால் தன்னை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர். பேச பயந்த இன்ஸ்பெக்டர் படத்தில் அவ்வளோ பயந்தவராக இருக்க மாட்டார். அப்புறம் சின்ன சின்ன ஒரு கான்ட்ராக்டர் வேஷத்தில் நடிச்சிருக்காரு நண்பர். அவர்லாம் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன பாத்திரங்கள், அதில் சேர்மாத்துறையாக நடிச்சிருக்கிற அந்த தம்பி, அவங்களாம் ரொம்ப நினைவில் நிற்பார்கள். சின்ன சின்ன வேஷங்கள் செய்த. அப்புறம் கருப்பு, அவர் அதை பாத்திரம் பெயர்கள் தான் நான் சொல்கிறேன். நான் எஸ்தர், இவங்க சொன்ன மாதிரி எங்கள்லேயே மூத்த நடிகை இந்த படத்தை பொறுத்தவரையிலும் எஸ்தர் தான். ஏன்னா பன்மொழிகளில் நடித்து எங்களுடன் அவர் முன்னோடியாக ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி எங்களுக்கு இந்த அடுத்த காட்சி என்னென்னு வளர்க்கக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருந்தார்கள். நிவேதித்தா அவர்கள். இதில் எதுக்காக அத்தனை பேரையும் நான் குறிப்பிடுறேன்னா, இந்த பாத்திரங்கள் எல்லாம் ஒரு பாத்திரம் சோடை போனாலும் கதைக்கும் எனக்கும் பாதிப்பு வரும். அதில் சுகா அவர்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. ஜெயமோகன் அவர்களை பற்றியும் சொல்ல வேண்டும். ஜெயமோகன் சுகா அவர்களுடைய நட்பை பற்றியும் சொல்ல வேண்டும். திருநெல்வேலி பாஷையை எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் வேணும்னு சொன்னபோது ஐடியா கொடுத்ததே ஜெயமோகன் தான். அவர் அது இன்னொரு எழுத்தாளரை சொல்ல மாட்டாங்க. அதுவும் நல்ல எழுத்தாளர் வேறு. அவர் சுமாரான எழுத்தாளர் கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது பயமில்லாமல் கூட்டிகிட்டு வரலாம். இன்னொரு நல்ல எழுத்தாளரை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததும், ஒரு கதையை 3 மொழிகளில் ஒத்திகை பார்த்து வெற்றி என்று ஊர்ஜிதமும் செய்து எங்கள் கையில் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். ஜீத்து அவர்கள், அவர் தான் முதல்ல ஒரு படம் எடுத்துட்டேன், அந்த வெற்றி படம், அந்த சுமையடையெல்லாம் கொண்டு வராமல் புது ஐடியா யாராவது சஜஸ்ட் பண்ணும்போது அதை வியப்புடன் கேட்டு அதை தன் படத்தில் இப்படி உபயோகித்துக் கொள்ளலாம் என்பதையும் அவர் யோசித்து தேவையான அளவு மாத்திரம் சுதந்திரம் கொடுத்து எங்கே லகானை பிடிச்சி இழுக்கணுமோ அதை பிடிச்சி இழுத்து ரொம்ப சிறப்பாக செய்தார். ஒரு 70-80 வயசு இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன் நான் மனசுக்கு, அவருடைய மனசுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்குனர். சுகா அவர்கள் சொன்னது போல் ஒரு எழுத்தாளரும் கூட. இத்தனை எழுத்தாளர்களை வைத்துக்கொண்டு கட்டி மேய்த்தார் என்பதை விட கட்டி அணைத்தார் என்பதுதான் உண்மை. அதில் ஜிப்ரனை பற்றி சொல்வதை விட கேட்பது சுகமாக இருக்கும். அந்த இசை உங்களுக்கு வந்து அடையும் பொழுது ஏன் அப்படி நாங்கள் எல்லாம் அவரை தூக்கி கொண்டாடுகிறோம் என்பது புரியும். ஒன்று, இசையை பயின்று சினிமாவுக்கு வந்தவர். சினிமாவுக்கு வந்து இசையை பயின்று எங்கள் செலவில் பயிலாமல் பயின்று இங்கே வந்திருப்பதனால் எங்களுக்கு மரியாதை.
இதில் எது இல்லை என்று நான் சொல்லுகிறேனோ அதுவாகவே என்னை மாற்றிவிட்ட எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி சொல்வதா திட்டுவதா என்று தெரியவில்லை. எங்கே போனாலும் கடவுள் கடவுளுங்கிறாரு, நான் இல்லைங்கிறேன், அவர் இருக்குங்கிறாரு, அது நீ தாங்கிறாரு. சரி, ஒரு அன்பேசம் ரூட்டில் வர்றாரு போல் இருக்குன்ட்டு நான் அவரை விட்டு வச்சிருக்கேன். அதில் இந்த பாத்திரங்களை பற்றி சொல்லும்போது இவர்கள் எவ்வளவு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. இதில் ஒரு பாயா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு வேறு கடவுள் இருப்பதாகவே தோன்றும் அதை பார்க்கும்போது. ஏன்னா நிஜமாகவே ஒரு பாயை பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முசல்மான், அல்லாஹ்வின் மேல் அபாரமான நம்பிக்கை உள்ள ஒரு முசல்மான் மாதிரி அதில் வந்திருக்காரு. இளவரசு அவர்கள் அவர்லாம் டெக்னீஷியன், பட் நல்ல நடிகராகவும் இருக்கிறார் அவர். இவர்களுடைய ஒத்துழைப்பு இதில் ஆஷா ஷரத் அவங்களும் எல்லா மலையாளத்துலேயும் இதுலேயும் நடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்கன்னா எங்களுடைய அடுத்த தயாரிப்பிலையும் அவங்கள நடிக்க வச்சுருக்கோம். அதுதான் நான் அவர்கள் நடிப்புக்கான சான்று. பிறகு ஆனந்த் மகாதேவன், என்னுடைய இந்த படத்தில் கிளைமேக்ஸை பற்றி யாராவது 2 வாரத்தை நல்ல வார்த்தை சொன்னாங்கன்னா அதில் ஒரு பங்கு ஆனந்த் மகாதேவனுக்கும் உண்டு. நன்றி. இதில் பேசிக்கிட்டே இருப்போம், ஆனால் இதை பேச வைக்க வேண்டியது உங்கள் கடமை. ஊரே பேச வைக்க வேண்டியது உங்கள் கடமை. அதை நம்பி உங்கள் கையில் விடலாம். நல்ல படத்தை கொடுத்தால் நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய உயரத்திற்கு அதை சேர்த்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நல்ல படம் செய்து விட்டோம் என்ற நம்பிக்கை இருப்பதனால் தைரியமாக உங்கள் கையில் பெரிதாக மன்றாடாமல் விட்டு விடுகிறோம். இந்த வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஆர்டிஸ்டாக உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதுக்கு நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ வெரி மச். This is a comeback in many more ways. Jeetu Joseph, producers of the film. இந்த படத்தை பற்றி எல்லாரும் நிறையா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நாங்கள் பேசின அந்த மொழி, சுகா சார் உங்களுக்கு ஒரு பெரிய 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 நன்றி. நான் பர்சனலாக ரொம்ப போராடினதோட கூடவே இருந்து பெரிய ஒரு சப்போர்ட், ஒரு டீச்சிங் கைடாக இருந்திருக்கார் எனக்கு. ஸோ ஓரளவுக்காவது நான் பேசுகிறதுல நான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அந்த வெற்றி இவருக்கு தான் சேரும். இந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும், இந்த டைலக்ட் பேசுகிறது. ஏன்னா எல்லாரும் பேசியிருக்காங்க, ஜஸ்ட் மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக, அதாவது அந்த ஊரில் போய் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு கதையாக இருக்கிறதுனால எல்லாரும் அதே மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதே மாதிரி பேசுகிறது. அது போக கமல் சாரை பற்றி, அவரோட ஆக்டிங் கேப்பபிலிட்டி பற்றி நிறைய தெரியும். நம்ம எல்லாரும் ஃபேன்ஸ், யாராலையும் தடுக்கவே முடியாது. பட் அட் த சேம் டைம் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு எல்லாமே பண்ணிட்டார் இல்லையா, எல்லா டைப்லேயும் நடித்து முடிச்சிட்டாரு. இந்த ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் பண்ணியிருக்காரு, அந்த சீன் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அடுத்து என்னத்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி கூட நிறைய பேருக்கு இருக்கும். இந்த படம் பார்த்தா அந்த அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு பதில் ரொம்ப கிளியராக தெரியும். அவருடைய ஆக்டிங் ஸ்டைல், அதை பற்றி அவர் ஆக்சுவலி ஒரு நாள் கூட விலைக்கு சொன்னதில்லை. அதாவது இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், இல்லை இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி பிளான் பண்ணுறேன்ட்டு. இட் வாஸ் ஜஸ்ட் ஆக்டிங் அண்ட் ஜஸ்ட் வாட்சிங். அண்ட் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சது, திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச். நிவேதா அண்ட் எஸ்தர் ஆர் 2 வண்டர்ஃபுல் யங் லேடிஸ் அண்ட் மட்டும் இல்லாமல் த வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸஸ். ஏன்னா அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அவ்வளோ சின்சியர். எங்கள் எல்லாருலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எஸ்தர் தான் சீனியர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்களுக்கு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டயலாக் மனப்படமாக வந்துடும் எல்லா மொழியிலையும். பட் இந்த படம் கூட அவங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஃப்ரெஷ்னஸோடு அவங்க பண்ணியிருக்காங்க. நிவேதா ரொம்ப சேலஞ்சிங் ரோல், அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் அண்ட் வெரி இன்டென்ஸ் ரோல். ஷி இஸ் ஸோ ரியல், அந்த கதாபாத்திரத்தில் அப்படியே வாழ்ந்திருக்காங்க. அண்ட் லைக் தட் எவ்ரிபடி எல்ஸ். ஒரு அருமையான காஸ்ட், எல்லோரும் கூட ஒர்க் பண்ணது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப 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 திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். பாபநாசம் படத்துக்கு
என்னை கூப்பிட்ட அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. என்னோட பெரிய ஒரு கனவு நினைவான ஒரு நாள். ஏன்னா கமல் சார் வந்து எனக்கு எல்லாமே கமல் சார் தான். நடிப்பில் இருந்து ஒரு ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்னா அது கண்டிப்பாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் கமல் சார் கிட்ட இருந்து. அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு தந்ததுக்கு ஜித்து சாருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி நான் இந்த சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்தோட பெரிய வெற்றியே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேருக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி தான். அதுக்கு வந்து ஐ ஷுட் தேங்க் கௌதமி மேம் அண்ட் கமல் சார். ரொம்ப ரொம்ப எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ், அப்போது எங்களை மாதிரி நாங்கள் இப்போ தான் நடிக்கிறோம். ஸோ நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்போது நான் எல்லாம் பார்த்து கற்றுக்கிறதுனா கமல் சார் கிட்ட இருந்து தான். அப்போ அந்த ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட், அந்த ஒரு ஃப்ரீடம் எங்களுக்கு கொடுத்தாரு. நிறைய கற்றுக்க முடிஞ்சது, நல்லா நடிக்க முடிஞ்சது. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், அந்த ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுத்ததுனால நிறைய விஷயங்கள் எங்களால் இன்னும் நேச்சுரலாக பண்ண முடிஞ்சதுன்னு நம்புகிறோம். இந்த படத்தில் வந்து இந்த ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த படம் குடும்பத்தை பற்றி உள்ள ஒரு படம். பாண்ட், அதாவது குடும்பத்தில் அம்மா அப்பா பசங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்கிற ஒரு படம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக பார்க்கணும், தியேட்டரில் வந்து எல்லாருமே பார்க்கணும். எல்லாருக்குமே பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பாபநாசம். ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. Hello everyone, good evening. Today I'm so happy to be here. Pabanasam was my debut movie in Tamil, and I'm so lucky to do my first movie in Tamil with Kamal Hassan uncle. He was really very friendly, both Gautami and Jeetu. Thank you for being so friendly, and always he helped me, support me, and also Jeetu uncle. He also helped me a lot, and I was so happy to do or be a part of this movie. Thank you all. Thank you for all your support.